ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து பண்ணி பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் அது ஒன்றுங்க ரிவ்யூ தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இது தேட்டர் வந்திருக்கோங்க. இது நிறையா இது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்குமோன்னு தெரியல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். காமெடியாக இருக்குமா? சரி வாங்க பார்ப்போம். அவரோட பிள்ளைன்ற பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில் ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவன் பேர் அவர் யூனிஃபார்ம் இருந்ததை பார்த்தேன். அப்போ அது கண்டிப்பாக அவர் பேராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அது நிச்சயமாக அவரோட பையனோட பேராக தான் இருக்கும்னு யோசித்தேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைண்டா அப்போ என்ன செஞ்சிருப்பேன்? எங்கள் அப்பா பேர் கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொக கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேண்டாலும் எமோஷன் உண்டு தானே. இந்த வாய்க்கு ஸ்ரீலங்காவே வேலைக்கு வாங்கிடலாமா? அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு. முதல்ல இங்கிருந்து கிளம்பணும், உனக்கு ஒரு வேலை தேடணும். நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஏய், நம்ம என்ன சேராட்டையில போகிறோம், ஏதாவது சொல்லி கெஞ்சிடா. சார் ப்ளீஸ் சார், எனக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும், விலைவாசி எல்லாமே ஏறிட்டது, கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு. உங்கள் சகோதரனை என்ன நினச்சி கொண்டு உதவி பண்ண என்ன செய்றீங்க? என்ன செய்கிறேன்றால் விளங்க, உங்களை காப்பாற்ற தான் அவட்ட கதைச்சிக்கிட்டு இருக்கேன். காப்பாற்ற மட்டும் நினச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்துருக்கே கூடாது. எதுக்கு வேணும்னு வரையில சார்? வேணும்னு வராமல் வேற எப்படி வந்தீங்க? வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாதிரி வந்துட்டியா? சொல்லுவோம், இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துட்டோம் சொல்லுவோம். விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார். குடியை வச்சு சுற்றுவாங்களாடா. வாடா. இங்கே வந்துட்டு எங்கே போகிறதா இருந்தீங்க? இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் நீனம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். இப்போ அவன் எங்கே இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிற்பேன்னு சொன்னான் சார். அண்ணாக்கும் கோஃபி எடுத்துட்டு வரேன். இந்த ஏரியா ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்க மாட்டானா. இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசினேன். அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் அவர் என்ன வேலை செய்கிறாராம்?
இதே தான் அந்த மார்னிங் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி. நைஸ் மே. சார் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ அவரா? அவர் இங்கே தான். ஒரு நிமிஷம். ஓகே போங்க. கிச்சன் வேலை மட்டும் என்னைக்கு ஓயாது. அப்பப்பப்பா. ஆ மிமிக்ரி குட். இங்கே தானே இருக்க போகிறீங்க, நம்ம சந்திப்போம். நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. என்ன இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அடியே பொல்லாதீங்க, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தானா? இவங்க தாங்க. ஆர் ராகவன். தாஸ். சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்க. டேய் தம்பி, ஐயா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பலில் தான் காஃபி கொடுப்பேன். இல்லைங்க. நீங்கள் வேலைக்கு வந்து சேரும்போது உனக்கு இந்த கப்பலில் தான் காஃபி கொடுத்தாங்களா? இல்லைங்க. ஏன் உன் தமிழ் வித்தியா
இந்தப்பா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எடுத்தாலும் தீராது தடுத்தாலும் தனியாக அன்புக்கு விளையது கொடுத்தாலும் குறையாது எடுத்தாலும் தீராது தடுத்தாலும் தனியாக அன்புக்கு விளையது உனக்காக எனக்காக பூமி சுத்துதே ஒன்று சேர்ந்தா போகையும் பாதை இருக்குதே ஒரே வா சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எதுக்கு சார் நாங்களே ஒரு அகதிகள், எங்களை எதுக்கு சார் காப்பாற்றினீங்க? உண்மையை சொல்லணும்னா நானும் இங்கே வர வரைக்கும் எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சணும் தான் வந்தேன். நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது கூட எனக்கு 1008 கேள்வி இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சது. This song is for you. Me? டைட்டில் தானம்மா. இப்போ நாங்கள் படம் பார்த்து போய் எல்லாம் வரோம். பார்க்கிங்கில் தான் இருக்கோம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போடுங்க. பை பாய்.